Welcome to Chandru Study Center. So direct to indirect statement method நம்ம பார்த்துக்கிறோம். So statement methodல direct speech கொடுத்திருக்காங்க. Indirect speech நம்ம மாத்த சொல்றாங்க. கவனிங்க. Sagar said to his teacher, comma inverted comma, ma'am, I had prepared my project assignment. Sagar teacher கிட்ட சொல்றாரு. மேடம் என்னோட ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் நான் முடிச்சிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். பட் ஆனா ஐ forgot to bring it. நான் எடுத்துன்னு வர மறந்துட்டேன். இது டைரக்ட் ஸ்பீச். சேகர் டீச்சர் கிட்ட சொல்றாரு. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சா நம்ம மாத்துவோம். கவனிங்க. சேகர் said to told மாறினோம். சேகர் told his teacher, கமா இன்வெர்டட் கமா எடுத்துட்டு ரெண்டுத்தையும் இணைக்கிற கன்ஜெக்ஷன் வேர்டு தட் அப்படி நம்ம இந்த இடத்துல போடணும். ஸோ கமா இன்வெர்டட் கமா எடுத்துட்டு கன்ஜெக்ஷன் வேர்டு தட் மேம் எடுத்துட்டு ஐ ஹேட் ப்ரிப்பேர்டு மை ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட். அவர் சொல்றாரு என்னுடைய ப்ராஜெக்டை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நாம சொல்லும்போது ஐ என்னவா மாறுது, ஹீயா மாறுறாரு. ஹீ ஹேட் ப்ரிப்பேர்டு மை ப்ராஜெக்ட், என்னுடைய ப்ராஜெக்ட் என்னும்போது நாம சொல்லும் போது ஹிஸ் ப்ராஜெக்ட், அவனுடைய ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட். பட் ஐ forgot to bring it. ஐனா நான் மறந்துட்டேன்னு சொல்றோம். அப்ப நாம சொல்லும் போது he forgot. இது வந்து past tenseல கொடுத்துக்கறாங்க. அப்ப past tenseல கொடுக்கும்போது நாம சொல்லும்போது past perfectல சொல்ற மாதிரி he had already வந்து perfect என்னும்போது forgot என்றது forgotten அப்படின்ற வேர்டா மாறுது. ஸோ இப்போ நம்ம சென்டென்ஸ் இதை இன்டைரக்டா மாத்துறேன். சேகர் செட் டுன்றது டோல்டா மாறுது. இஸ் டீச்சர் கமா இன்வெர்டட் கமா எடுத்து ரெண்டுத்தையும் இணைக்கிற கன்ஜெக்ஷன் வேர்ட் தட். மேம் எடுத்துருவேன். ஐ had prepared my project assignment. ஐ என்ன மாறாரு, he had prepared my project னு சொல்றாங்க. நாம சொல்லும்போது his project assignment அப்படி நம்ம சொல்றோம். So the Sagar told his teacher that he had prepared his project, அவனுடைய project, his project assignment. But ஆனா I forgot to bring it. நான் மறந்துட்டேன்னு சொல்றேன். அப்ப நம்ம சொல்லும்போது அவன் மறந்துட்டான்னு சொல்றோம். அப்ப I வந்து ஹீயா மாறுறாரு. he perfectல he had forgot வந்து forgotten. he had forgotten to bring it. அது எடுத்துட்டு வர அவன் மறந்துட்டான் அப்படி நம்ம சொல்றோம். சோ மறுபடியும் படிக்கிறேன். Sagar told his teacher that he had prepared his project assignment. முடிச்சிட்டான். பட் ஆனா he had forgotten to bring it. ஆனா எடுத்து வர அவர் மறந்துட்டார். அப்படிங்கற டைரக்டா இன்டைரக்ட் ஸ்பீச்சை நம்ம மாத்திட்டோம். Thank you.